இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஓகேங்களா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் வராமல் எதுவுமே இருக்காது. எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அது அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். அதனால் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த டாபிக். இப்போ இது பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டாப்பிக்கில் யூனிஆக்சியல் ஸ்ட்ரெஸ் பார்த்துட்டோம், பைஆக்சியல் பார்த்துட்டோம், பியூர் ஷியர் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். யூனிஆக்சியல் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னா எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும் சம்திங் லோடு கொடுக்குறது யூனிஆக்சியல் ஸ்ட்ரெஸ். பைஆக்சியல்னா என்னங்கிறதையும் தெளிவாக பார்த்துட்டோம். அதே மாதிரி பியூர் ஷியர் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துட்டு எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். அது பார்த்துட்டு வாங்க. அதை யூஸ் பண்ணி எப்படி மோர் சர்க்கிள் வரைகிறது, எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது, எல்லாத்தையுமே ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ நமக்கு முக்கியமான இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ், ஓகேங்களா, வெரி 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 இம்பார்ட்டன்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆக்சுவலாக காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ்னா என்னன்னா இது மூணுமே சேர்ந்தது தான் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ். அவ்வளோதான். காம்ப்ளெக்ஸ்னா என்ன? ஒரு கலவை. அதாவது எக்ஸ் டைரக்ஷன்லையும் லோடுனால ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும், ஒய்லையும் லோடுனால உருவாகக்கூடிய ஸ்ட்ரெஸ் இருக்கும், அது இல்லாமல் ஷியரும் இருக்கும். இப்போ இது என்ன ஆயிடுச்சு? இது மூணுமே கலந்துருச்சு. அப்போ இது மூணுமே கலந்தனால அது பேர் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ். அவ்வளோதான். இப்போ இது தனியாக பார்த்தோம், இது தனியாக பார்த்தோம், இது தனியாக பார்த்தோம். இப்போ இது மூணையும் கலந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஒரு மெம்பரில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் பொழுது அதில் எப்படி அனலைஸ் பண்ணுறது எல்லாமே சிம்பிள் தான். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அதே ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம். சின்ன சின்ன வித்தியாசங்கள் மட்டும்தான் நம்ம இதில் ஃபீல் பண்ண போகிறோம். மற்றபடி ரொம்ப சிம்பிள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டாபிக். இது எப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு பீம் இருக்குன்னு வைங்களேன். இது ஒரு பீம், ஓகேவா? ஏதோ ஒரு ஸ்டீல் பீம் அது மாதிரி வச்சுக்கலாம். இது மாதிரி ஸ்கேல் மாதிரி ஏதோ சம்திங் ஒரு பீம் இருக்குது. இதை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கேன், சிம்பிளாக சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த பக்கம் ஒரு காலம், இந்த பக்கம் ஒரு காலம். இந்த காலமில் சிம்பிளாக எப்படி ரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த பக்கமும் இப்படி ரெஸ்ட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோட் ஆட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம இந்த மெம்பரை அனலைஸ் பண்ணுறோன்னு வைங்களேன். இந்த மெம்பரில் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குது. இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கலாம், இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கலாம், இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கலாம். எந்த பாயிண்ட்டை வேணுமோ நம்ம எடுத்துக்கிட்டு அனலைஸ் பண்ணலாம். அப்படி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க பாயிண்டில் ஆட் ஆகிறது யூனிஆக்சியலா, இல்லை பைஆக்சியலா, இல்லை பியூர் ஷியரா, இல்லை காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பீம்ங்கிறது என்னது? பெண்டிங் மெம்பர். பெண்டிங் மெம்பர்னா என்னது? வளையம்னா என்ன ஆகும்? நியூட்ரல் ஆக்சிஸ் கிரியேட் ஆகும். அப்போ இதோட சென்டரில் ஒரு நியூட்ரல் ஆக்சிஸ் கிரியேட் ஆகுதுன்னு வைங்களேன். இப்போ இந்த நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கிறது என்னது? மேலே கம்ப்ரஷன், கீழே டென்ஷன் கிரியேட் ஆகும். இப்போ இதில் ரெண்டு விஷயம் கிரியேட் ஆகும். ஒன்று வந்து பெண்டிங் மொமெண்ட் கிரியேட் ஆகும், இன்னொன்று வந்து ஷியர் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா, இதுக்கான பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி வரும்? ஆக்சுவலாக இதுக்கான பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஒரு பேராபோலிக் ஷேப்பில் இப்படி கிடைக்குமா? ஓகேங்களா, ஒரு பேராபோலிக் ஷேப்பில் கிடைக்கும். இதுக்கான ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி கிடைக்கும்? இதுக்கான ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இந்த மாதிரி ஆரம்பித்து இந்த மாதிரி ஒரு முக்கோணம், ஆஃப் முக்கோணமாக வரும். நமக்கு தெரியும். ஓகேங்களா, பெண்டிங் மொமெண்ட் ஒரு பேராபோலிக் செகண்ட் ஆர்டர் பேராபோலால் வரும். ஏன்னா இது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு. பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இந்த ஷேப்பில் கிடைக்கும் பேராபோலிக்ல. ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இந்த மாதிரி கிடைக்கும். இது நமக்கே தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்த பெண்டிங் மொமெண்ட்டும் ஷியர் ஃபோர்ஸையும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்லையும் எந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுங்கிறது ரொம்ப சிம்பிளாக நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்களேன், இப்போ நான் இந்த ஸ்ட்ரக்சரில் ஃபர்ஸ்ட் பெண்டிங் மொமெண்ட்டை மட்டும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் மிடில் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, மிடில் பாயிண்ட்ல எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். இந்த மிடில் பாயிண்ட்ல பெண்டிங் மொமெண்ட்டோட அளவு எவ்வளோ அதிகமாக இருக்கும்? WL²/8 அப்படின்னு கிடைக்கும். ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடாக இருந்துச்சுன்னா வர 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 இந்த பாயிண்ட்ல பெண்டிங் மொமெண்ட்டோட அளவு குறையுது, இங்கே இன்னும் குறையுது. இங்கே சப்போர்ட் கிட்ட பாருங்க பெண்டிங் மொமெண்ட்டே இல்லை, 0ன்னு காட்டுது. அப்போ சப்போர்ட்ல பெண்டிங் மொமெண்ட் இல்லை, மிட்ல தான் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் கிரியேட் ஆகுது. இந்த பக்கம் சப்போர்ட்ல 0 கிரியேட் ஆகுது. சரி, ஷியர் ஃபோர்ஸ் எடுத்து பார்ப்போம். ஷியர் ஃபோர்ஸ் என்னன்னா மிட்ல ஷியர் ஃபோர்ஸ் 0. ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பாருங்க, மிடில் 0ன்னு காட்டுது. அப்படின்னா மிடில் ஷியர் ஃபோர்ஸ் 0. ஆனால் சப்போர்ட்டை நோக்கி வர ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ என்னாயிட்டே போகுது? கூட்டிகிட்டே போகுது. அப்போ பெண்டிங் மொமெண்ட் ஒரு இடத்துல அதிகமாகுது, ஷியர் ஃபோர்ஸ் ஒரு இடத்துல வேற இடத்துல அதிகமாகுது. சரி, இருக்கட்டும். இப்போ பார்ப்போம், ஒரு பெண்டிங் மொமெண்ட் என்ன பண்ணும்? இப்போ பீமை இப்படி வளைக்கும் பொழுது அதுக்குள்ள டென்ஷன் ஆர் கம்ப்ரஷனை கிரியேட் பண்ணும். ஓகேங்களா, பெண்டிங்னாவே நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே கம்ப்ரஷனை, கீழே மேலேருந்து லோடு வரும்பொழுது கீழே டென்ஷனை கொடுக்கும். ஓகேவா, அப்போ இந்த பெண்டிங் மொமெண்ட்டோட அளவு கூட அந்த டென்ஷன் கம்ப்ரஷனோட அளவு அதிகமாக இருக்கும். இப்போ இதுக்கான ஃபார்முலா என்னன்னா சிம்பிளாக M = F × Z. அவ்வளோதான், சிம்பிள் ஃபார்முலா. 3 எழுத்து தான் பாருங்க. M = F × Z. ஆல்ரெடி நான் இது உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். மணி = ஃபீஸ், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அப்போ இங்கே Fங்கிறது தான் ஸ்ட்ரெஸ்ஸு. அதனால B பெண்டிங்னால உருவாகிறனால Bன்னு போட்டுக்கிறேன். அப்போ M = FB × Zன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த F இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ மட்டும் எனக்கு வேணும்னா M/Zன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, Z இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். Z = I/Y. ஓகேங்களா, Z = செக்ஷன் மாடுலஸ்னு சொல்லுவோம். அப்போ செக்ஷன் மாடுலஸ் = I/Y. ஓகேங்களா, சிம்பிள் தான். ஓகே, செக்ஷன் மாடுலஸ் Z = I/Y. இப்போ அதனால Z பதிலாக அதை ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் M/I ×
ஒய் மேலே வந்துடும் ஓகேங்களா. அப்போ m/i × ஒய்னு கிடைக்கும் ஓகேங்களா. இந்த ஃபார்முலாலாம் ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பாருங்கள், அடுத்த விஷயம் பார்ப்போம். இப்போ சூப்பரான விஷயம் இருக்க போகுது. இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு ஓகேவா, பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு இது என்னது ஸ்ட்ரெஸ்ஸு ஓகேவா. இது எப்படி இருக்கணும், m/i × ஒய். ஆமாம், இப்போ இந்த ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இது எப்பயுமே ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ. I = BD3/12 ஓகேவா, ஒரு ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு. அப்போ இந்த ஐயோட வேல்யூ எப்பயுமே மாறவே மாறாது, அப்படியே தான் இருக்கும். சரி இருக்கட்டும். இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா m அப்படின்னா என்ன அர்த்தம்னா மொமெண்ட்டு. என்னது எம்னா மொமெண்ட்டு. இதுதான் சூப்பரான விஷயம். இப்போ நான் இங்கே ஒரு செக்ஷன் எடுத்துக்கிட்டேன்னா இந்த செக்ஷனுக்கு இந்த எம்மோட வேல்யூ நான் எதை கால்குலேட் பண்ணணும்னா அதுக்கு நேராக எந்த வேல்யூ இருக்கோ அதான். அப்போ இந்த WL²/8ங்கிற வேல்யூ நான் எடுத்து போகணும். ஒருவேளை இந்த செக்ஷன் எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு எம்மோட வேல்யூ என்ன ஆகுது, குறையுது. ஏன்னா மிடில் அதிகமாக இருக்கு குறையுது. இங்கே வர 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 சப்போர்ட் நோக்கி வர வர எம்மோட இங்கே சப்போர்ட்லாம் எடுத்துக்கிட்டா எம்மோட வேல்யூ 0 ஆகிடும் ஓகேங்களா. அப்போ அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸே கிரியேட் ஆகாது. அப்போ ஒவ்வொரு செக்ஷன்லையும் நாம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா m/i × ஒய். இந்த ஒய்ங்கிறது என்னன்னா எம்னா என்னன்னு பார்த்துட்டோம். அந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய மொமெண்ட்டோட வேல்யூ கொண்டு வந்து போடணும். இந்த ஐங்கிறது கான்ஸ்டன்ட் தான். ஒய்னா என்னன்னா இந்த நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரம் போகிறோமோ அதுதான் ஒய். அப்போ ஒருவேளை இப்போ நான் இங்கே ஒரு பாயிண்ட் இந்த மிட் செக்ஷனில் எடுத்துக்கிறேன் ஓகேவா. இந்த மிட் செக்ஷனில் எடுத்துக்கிறேன். இந்த மிட் செக்ஷனில் கரெக்டாக சென்டர் பாயிண்டில் என்ன இருக்கும், எந்த மாதிரி அதுக்குள்ளே ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இதுக்குள்ளே பெண்டிங்னால டென்ஷன் ஆர் கம்ப்ரெஷன் எந்த அளவுக்கு கிரியேட் ஆகும்னு பார்ப்போம். நமக்கு தெரியும் நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே கம்ப்ரெஷன், கீழே டென்ஷன். ஓகே இருக்கட்டும். சரி, இதுக்கான ஃபார்முலா கொண்டு வந்து போடுவோம். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் = m வந்து இந்த இடத்துல எவ்வளோ, WL²/8. அப்போ ஒருவேளை இந்த WL²/8 வேல்யூ ஒரு 50 kN வச்சுக்கலாம். நானாக வச்சுக்கிறேன் சும்மா. அப்போ 50 ஓகேவா. எம்மோட வேல்யூ கொண்டு வந்து போட்டேன். I = BD3/12. அதோட வேல்யூ ஒரு 500 வருதுன்னு வைங்களேன். சும்மா ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிறேன். 500 mm⁴ வருதுன்னு வச்சுக்கலாம், சும்மா ஒரு உதாரணத்துக்கு. அப்போ இதுக்கும் 500ன்னு போட்டேன். இன்ட்டு ஒய்ங்கிறது என்னது, நம்ம எந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோமோ அந்த பாயிண்ட் நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்கோ அதுதான். இப்போ நான் எடுத்துக்கிற பாயிண்ட் கரெக்டாக நியூட்ரல் ஆக்சிஸ்லேயே இருக்குது, சென்டர் பாயிண்ட்டே இருக்குது. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது 0. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு என்ன வராதான், ஸ்ட்ரெஸ்ஸே வராதான். ஆமாம், கரெக்டாக நியூட்ரல் ஆக்சிஸில் பெண்டிங் டென்ஷனும் இருக்காது, கம்ப்ரெஷனும் இருக்காது. நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே போக போக தான் கம்ப்ரெஷனும் அதிகமாகிட்டே போகும். நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு கீழே வர வர டென்ஷன் அதிகமாகிட்டே போகும். எப்படி நம்ம வளைச்சோம்னா அதுக்கான ஸ்ட்ரெஸ் டயக்ராம் போடுவோம்ல, இப்படி போடுவோம். அப்போ நியூட்ரல் ஆக்சிஸில் 0, அதுக்கு மேலே போக போக என்ன ஆகிட்டே போகுது, ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ கூடிக்கிட்டே போகுது. கீழே வர வரவும் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ அதிகமாகிட்டே போகுது. சரி, இப்போ இதே சென்டர் பாயிண்டில் இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இருக்குமான்னு பார்க்கலாம். FB = இந்த பாயிண்ட்னா இந்த வேல்யூ கொண்டு வந்து போடணும். அப்போ 50 ஓகே போட்டுட்டேன். I எப்பயுமே கான்ஸ்டன்ட் தான், அதோட வேல்யூ 500ன்னு வச்சுக்கிறோம் சும்மா. இப்போ ஒய் இந்த இடத்துல என்ன எடுக்கணும்னா நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்கோ அதுதான். ஒருவேளை ஒய் இங்கிருந்து ஒரு 50 இருக்குன்னு வச்சுக்கலாம். சும்மா எல்லாமே ஒரு அசம்ஷனுக்கு வைக்கிறேன். 50 இருக்குன்னு வைக்கணும். இந்த இடத்துல 50ங்கிற வேல்யூ போடணும். அப்போ அடிச்சு போடணும்னா என்ன கிடைக்கும், நமக்கு ஆன்சரு 5ன்னு கிடைச்சிடும். ஓகே, 5ன்னு கிடைக்கும். அதாவது இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ 5 Nm/mm². சும்மா நம்ம ஒரு கற்பனைக்காக நான் 5 Nm/mm² எழுதிருக்கேன். அப்போ ஒருவேளை இந்த பாயிண்ட் இதுக்கு மிடில் பாயிண்ட்ல எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். இந்த பாயிண்ட்ல ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு எவ்வளோ இருக்குன்னு வச்சோம்னா இந்த பாயிண்ட்ல இந்த செக்ஷன்ல 50 தான், இந்த ஐ வேல்யூ 500 தான். ஆனால் ஒய்யோட வேல்யூ இப்போ எவ்வளோ 25 தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஒய் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் இருந்து எவ்வளோ தூரமோ அதுதான். அப்போ இங்கே 25ன்னு வரும். அப்போ இதோட வேல்யூ என்னன்னு மாறிடும், 2.5ன்னு மாறிடும். இந்த பாயிண்ட்ல ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ எவ்வளோ 2.5 Nm/mm² தான் கிடைக்கும். இது எல்லாமே கம்ப்ரெஷன்ல இருக்கு ஓகேங்களா. மேலே டாப் மோஸ்ட் ஃபைபர் கம்ப்ரெஷன். அதே மாதிரி தான் பாட்டமில் டாப் மோஸ்ட் பாயிண்ட் இந்த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் எடுத்திங்கன்னா அதுக்கு 5 Nm/mm² கிடைக்கும். ஆனால் இது வந்து என்னது டென்ஷன், ஏன்னா பாட்டம் வந்து டென்ஷன் போகும். அதே மாதிரி இதோட இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கும் 2.5 Nm/mm² தான் கிடைக்கும். ஆனால் இதுவும் டென்ஷன் தான், இது டென்ஷன், இதுவும் டென்ஷன் தான், இது கம்ப்ரெஷன், இதுவும் கம்ப்ரெஷன் தான். ஓகேவா, இந்த ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒருவேளை இந்த செக்ஷனை இந்த பாயிண்ட்ல எடுக்கிறேன்னு வைக்கிறேன், இந்த இடத்துல எடுக்கிறேன் ஓகேவா. இப்போ என்ன ஆகும்னு பாருங்க. இப்போ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் 50 கிடையாது, குறைஞ்சு இந்த இடத்துல ஒரு வேளை ஒரு 25 தான் இருக்குன்னு வைங்களேன். 25 kN/m தான் இருக்கு ஓகேவா. அப்போ இதுக்கும் மிடில் பாயிண்ட்ல ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். இங்கே ஒரு வேற ஸ்ட்ரெஸ் கிடைக்கும், இங்கே வேற ஸ்ட்ரெஸ் கிடைக்கும், இங்கே வேற ஸ்ட்ரெஸ் கிடைக்கும், இங்கே ஒரு வேற ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். அது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்க. எப்பயும் போல மிடில் பாயிண்ட் நியூட்ரல் ஆக்சிஸ்ல ஒய்யோட வேல்யூ 0. அப்போ இந்த இடத்துல எப்பயுமே 0 ஓகேங்களா. இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. ஒருவேளை டாப் மோஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது m/i × ஒய்.
ஆனால் இந்த இடத்துல எம்மோட வேல்யூ 50ன்னு போடக்கூடாது, 25 தான் போடணும். ஓகேங்களா? ஐ எப்பயுமே கான்ஸ்டன்ட் தான், அது 500 நம்ம எடுத்துக்கிட்டோம் சும்மா ஒரு உதாரணத்துக்கு. இப்போ இந்த ஒய்யோட வேல்யூ இங்கிருந்து இது வரைக்கும் எவ்வளோன்னு கொடுத்துருக்கோம், 50ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ அடிச்சு போட்டால் என்ன வரும், 2.5 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் தான் கிடைக்கும். அப்போ இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ எவ்வளோ, 2.5 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் தான். இங்கே எல்லா டாப் மோஸ்ட் பாயிண்ட்லையும் ஒரே ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஓகேங்களா? எம் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ இந்த பாயிண்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல 15 வராது, இங்கே 25 தான் வரும். அப்போ அடிச்சு போட்டோம்னா இதோட வேல்யூ இப்போ இந்த பாயிண்ட்ல 1.25 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் தான் கிடைக்கும். ஓகேங்களா? இதில் பாதி ஸ்ட்ரெஸ். டிஸ்டன்ஸ் குறையும் பொழுது நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ குறையுது. அதே மாதிரி தான் பாட்டமில் இங்கே 2.5 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் கிடைக்கும், இங்கே 1.25 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் கிடைக்கும். சரி, இப்போ நான் சப்போர்ட் கண்டிஷனில் இந்த எண்டில் நான் எடுக்கிறேன்னு வைங்களேன் மொமெண்ட்டு. இப்போ என்ன வரும்னு பார்ப்போம். எண்டில் எப்பயும் போல் நியூட்ரல் ஆக்சிஸில் ஒய்யோட வேல்யூ 0, அப்போ இந்த இடத்துல 0 ஸ்ட்ரெஸ் தான் கிரியேட் ஆகும். டாப் மோஸ்ட் ஃபைபரில் பார்ப்போம். டாப் மோஸ்ட் ஃபைபரில் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது என்னது, m/i × y பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் இந்த இடத்துல மொமெண்டோட வேல்யூ என்னது, 0. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், 0. அப்போ இங்கேயும் 0, மிட்லையும் 0, எல்லா இடத்துலையும் 0 தான். பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸே கிரியேட் ஆகாது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு பீம் இப்படி வளைக்கும் பொழுது நல்லா பாருங்கள், இப்படி வளைக்கும் பொழுது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஹரிசாண்டலாக ஏற்படக்கூடிய பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ பெண்டிங் மொமெண்ட் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே அதிகமாக இருக்கும், இருக்க குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகேங்களா? என்ன சொல்லுங்க புரியுதா? இப்போ இந்த பாயிண்ட்ல நாம் ஒரு சின்ன எடுத்து அனலைஸ் பண்ணுறோன்னா, இப்போ இந்த மிட் பாயிண்ட்டுக்கு நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுவோம், மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு சதுரம் போடுவோம். எப்பயும் போல் சதுரம் போட்டாச்சு. இங்கே பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இருக்கா, மிட் பாயிண்ட்ல எந்த பாயிண்ட்ல எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது, 0 தான். சரி, இந்த மிட் பாயிண்ட்ல நான் டாப் மோஸ்ட் ஃபைபர் எடுத்துக்கிறேன். அப்போ அதுக்கு எப்படி போடுவோம்னா, இந்த பக்கம் ஹரிசாண்டலா என்னது, இந்த பக்கம் கம்ப்ரஷன், அப்போ கம்ப்ரஷன். ஓகேங்களா? கம்ப்ரஷன் இதை மாதிரி போட்டு இதோட மேக்னிடியூட் 5 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்னு எழுதுவோம். இதுக்கும் 5 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்னு எழுதும். இந்த பாயிண்ட்ல எடுத்துக்கிட்டு நான் அனலைஸ் பண்ணனா அந்த பாயிண்ட்டுக்கு எப்படி வரும்னா இந்த இடத்துல 2.5 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? அதே நியூட்ரல் ஆக்சிஸ்க்கும் கீழே எடுத்துக்கிட்டு அனலைஸ் பண்ணனா பாட்டம் மோஸ்ட் செக்ஷன்ல எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு எப்படி வரும்னா இந்த மாதிரி போட்டு, ஓகேங்களா, டென்ஷன் சைடு போடுவேன். டென்ஷன் சைடு போட்டு அதோட வேல்யூ 5 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்னு எழுதுவேன். ஓகேங்களா? 5 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்னு எழுதுவேன். அப்போ இந்த பாயிண்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா 2.5 நியூட்டன் பர் ஸ்கொயர்னு எழுதுவேன். டென்ஷன் சைடு. ஓகேங்களா? டென்ஷன் வெளிப்பக்கம் போகுது. அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே போட்டுக்கிட்டோம்னா டென்ஷனில் 2.5 தான் எழுதுவோம். இந்த இடத்துல 1.25, இங்கே 1.25, இங்கே 2.5. இது பெண்டிங்க்கு. இப்போ இதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஒரு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஏன் வரைகிறோம்னா ஒவ்வொரு செக்ஷன்லையும் வெவ்வேறு மாதிரி மொமெண்ட் கிடைக்கும். அந்த மொமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அதில் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். அப்போ அந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எப்படிங்கிறது வரைகிறதுங்கிறது நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஷியர். ஓகேங்களா? எந்த ஒரு செக்ஷன்லையுமே ஷியர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா B/I × AY பார் டிவைடட் பை Bன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இது ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், அந்த ஷியர் டாபிக் பார்க்கும்பொழுது இது தெளிவாக படிப்போம். இந்த ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா, ஆக்சுவலாக பெண்டிங் ஃபார்முலா என்ன சொல்லுது, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா m/i × y, அதாவது m/zன்னு வரும், அது m/i/yன்னு மாறிடும். ஓகேங்களா? இது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, இது ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அந்த ஃபார்முலா என்ன சொல்லுது பாருங்க, B/I × A × y பார் டிவைடட் பை B. ஓகேங்களா? ஓகேவா? இந்த ஷியர் எதுக்குன்னா டிரான்ஸ்வர்ஸ் ஷியர் கண்டுபிடிக்கிறதுக்கு. டிரான்ஸ்வர்ஸ் ஷியர்னா இந்த டைரக்ஷனில் ஆல்ரெடி நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். ஒரு பீம் வளையும் பொழுது ஒரு செக்ஷனுக்கும் பக்கத்தில் இருக்க செக்ஷனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிக்கிட்டே போகும். அப்புறம் இங்கே இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கு நடுவில் எப்படி இருக்கும், மூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்துருப்போம். அந்த ஷியர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இதுதான். இந்த ஃபார்முலாவில் பிங்கிறது என்னன்னா ஷியர் ஃபோர்ஸ் அட் த செக்ஷன். இப்போ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரைஞ்சிட்டோமா? ஓகே. இப்போ பாருங்க, இதோட எண்டில் இதோட வேல்யூ ஒரு 100 நியூட்டன் வருதுன்னு வைங்களேன். இது 100 நியூட்டன் வருதுன்னு வைங்க, மிட்ல 0. இப்போ பாருங்க, ஒருவேளை நான் இந்த மிட் பாயிண்ட்டுக்கு ஷியர் டயக்ராம் மட்டும் நான் வரைகிறேன்னு வைக்கிறேன். இந்த மிட் பாயிண்ட் ஃபுல்லாகவே வியோட வேல்யூ என்ன தான் 0. ஏன்னா விங்கிறது ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம்லேருந்து நான் எடுக்கணும். மிட் பாயிண்ட்ல வியோட வேல்யூ 0. அப்போ இந்த மிட் பாயிண்ட்ல எந்த பாயிண்ட்ல எடுத்துக்கிட்டாலும் ஷியர்ன்றது என்னது, வரவே வராது. சரி, ஒருவேளை நான் இந்த செக்ஷன் எடுத்துக்கிறேன். இந்த செக்ஷன்ல பாருங்க, ஒரு ஷியரோட வேல்யூ ஒரு 50 வருது, 50 நியூட்டன் வருதுன்னு வைங்களேன். இப்போ என்ன ஆகும், V இருக்க இடத்துல 50ன்னு போடணும். ஐயோட வேல்யூ கான்ஸ்டன்ட் தான். அதே மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு நல்லா கவனிங்க, ஒரு ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு ஷியர் டயக்ராம் எப்படி வரும்னா இந்த மாதிரி பேரபோலிக் ஷேப்ல கிடைக்கும். என்ன சொல்ல புரியுதுங்களா? இப்போ நம்ம இப்படி போட்டோம்ல, இது வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டயக்ராம். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டயக்ராம் ட்ரையாங்குலர் ஷேப்ல கிடைக்கும். ஆனால் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பேரபோலிக் ஷேப்ல கிடைக்கும். அதாவது மிடில் அதிகமான ஷியர் இருக்கும்,
மேலே வர 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 குறையும். ஓகேங்களா, என்ன சொல்றீங்க புரியுதுங்களா? இந்த மிட் பாயிண்ட்ல எவ்வளோ இருக்குன்னா இதோட வேல்யூ வந்து 1.5 இன்ட்டு V டிவைடட் பை B இன்ட்டு D இருக்கும். மேலேயும் 0 கீழேயும் 0. இதுதான் வந்து ஒரு ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கான ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஓகேங்களா, மிட் பாயிண்ட்ல இந்த ஃபார்முலாவை சுருக்கணும். இந்த ஃபார்முலாவை சுருக்கி போட்டோம்னா மிடில் இதோட வேல்யூ 1.5 V டிவைடட் பை B இன்ட்டு D அப்படின்னு கிடைக்கும். மேலேயும் 0 கீழேயும் 0. ஓகேங்களா, இப்போ பாருங்க, இப்போ மிட் செக்ஷனில் வியோட வேல்யூ 0, அப்போ எல்லா பாயிண்ட்டும் 0. ஒருவேளை இங்கே இந்த செக்ஷனில் எடுத்துக்கிட்டோம்னா B இருக்க இடத்துல என்ன பண்ணணும், 25ன்னு போடணும். அப்போ 1.5 இன்ட்டு 25 டிவைடட் பை B, இதோட பிரெத்தையும் இதோட டெப்த்தையும் போட்டோம்னா நமக்கு இந்த பாயிண்ட்ல எவ்வளோ ஷியர் இருக்குன்னு கிடைச்சிடும். ஓகேங்களா, அப்போ இப்போ மிடில் பாயிண்ட்ல நான் எடுத்துக்கிட்டு நான் செக் பண்ணனா அதுக்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது? 1.5 இன்ட்டு வியோட வேல்யூ எவ்வளோ, 50 டிவைடட் பை B இன்ட்டு D. ஒருவேளை B இன்ட்டு டியோட வேல்யூ பிரெத்தையும் டெப்த்தையும் பெருக்கி ஒரு 50 வருதுன்னு வைங்களேன், பியும் டியும் பெருக்கி ஒரு 50ங்கிற வேல்யூ வருதுன்னா இப்போ என்ன ஆயிரும், அடிச்சு போட்டோம்னா இதோட வேல்யூ 1.5. அப்போ இந்த பாயிண்ட்ல நம்ம அதை எடுத்து அனலைஸ் பண்ணோம்னா எப்படி கிடைக்கும்னா நமக்கு இந்த மாதிரி போட்டு ஷியர், ஓகேங்களா, ஒரு ஷியரோட வேல்யூ நம்ம போடணும். ஓகேவா, ஆக்சுவலாக ஷியர் இங்கே எப்படி கிரியேட் ஆகும்? இப்போ இந்த பாயிண்ட் எடுத்து நான் ஷியருக்கு மட்டும் எடுத்து அனலைஸ் பண்ணோம்னா எப்படி கிடைக்கும்னா இந்த மாதிரி ஒரு கிளாக் வைஸில் கிடைக்கும். ஏன்னா இது பாசிட்டிவ் ஷியர், இது வந்து நெகட்டிவ் ஷியர். அப்போ பாசிட்டிவ்னா கிளாக் வைஸில் கிடைக்கும். இதுக்கு இந்த ஷியர் உருவாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஷியர் இப்படி கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா, இப்படி ஷியர் கிரியேட் ஆனாவே அதுக்கு ஆப்போசிட்டாக அதான் ஈக்குலிபிரியம் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ஷியர் கிரியேட் ஆகிடும். அப்போ இதுக்கான ஷியர் வந்து இப்படி கிடைக்கும். இதோட வேல்யூ எவ்வளோ, 1.5. இதை அடிச்சு போட்டோம்னா 1.5 கிடைக்கும். அப்போ இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ 1.5 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். எங்க மிடில் பாயிண்ட்ல. சரி, இதுவே இதோட டாப் மோஸ்ட் பாயிண்ட் எடுத்து நான் அனலைஸ் பண்ணனா என்ன கிடைக்கும்னா இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல ஷியரோட வேல்யூ 0. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல ஷியரு 0ன்னு கிடைக்கும். அப்போ இதை எடுத்துகிட்டு நான் அனலைஸ் பண்ணனா இப்போ இந்த பாயிண்ட்ல ஷியரே இருக்காது. ஓகேங்களா, அப்போ மிடில் கொஞ்சம் ஷியரோட வேல்யூ என்ன ஆகும், கம்மியாகும். ஓகேங்களா, இங்கே அதிகமாக இருக்குது, வர 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 குறைஞ்சிக்கிட்டு போயிட்டே இருக்குது. அப்போ என்ன நடக்குது, அப்போ எண்ட் ஆஃப் த செக்ஷன் வருவோம். எண்ட் ஆஃப் த செக்ஷன் வந்தோம்னா எண்ட் ஆஃப் த செக்ஷனில் என்ன ஆகுது பாருங்க, இதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கும். இதோட மிட் பாயிண்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுறப்ப இதோட ஷியர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன, 1.5 V டிவைடட் பை B இன்ட்டு D. அப்போ அதை கொண்டு வந்து நான் போட்டேன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1.5. இந்த இடத்துல வியோட வேல்யூ என்னது 100, B இன்ட்டு டியோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி 50ன்னு எடுத்துக்கலாம்னு வச்சிருக்கேன். அப்போ இதை அடிச்சு போட்டோம்னா என்ன ஆயிரும், 3 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போ இந்த பாயிண்ட்ல ஷியர் ஸ்ட்ரெஸ் டயக்ராம் வரைஞ்சோம்னா நமக்கு எப்படி கிடைக்கும்னா ஒரு கிளாக் வைஸ் ஷியர், அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஷியரும் கிரியேட் ஆகிடும். இதோட வேல்யூ வந்து 3 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர்னு கிடைக்கும். 3 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ இங்கிருந்து மேலே போக 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 இதோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டு போயிட்டே இருக்கும். இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல ஷியரே இருக்காது. ஓகேங்களா, இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல ஷியரே இருக்காது. ஓகேவா, அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு பீமில் லோடிங் கொடுக்கும்பொழுது ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஒவ்வொரு ஷியர் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். ஓகேங்களா, சில இடத்துல பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், சில இடத்துல பெண்டிங் ஸ்ட்ரெஸ் குறைவாக இருக்கும். இப்போ நியூட்ரல் ஆக்சிஸில் எப்பயுமே பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ 0, ஆனால் நியூட்ரல் ஆக்சிஸில் தான் ஷியரோட வேல்யூ அதிகம். நல்லா தெளிவாக பாருங்க, நியூட்ரல் ஆக்சிஸில் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எப்பயுமே 0 தான், ஆனால் நியூட்ரல் ஆக்சிஸ்லாம் ஷியரோட வேல்யூ என்ன ஆகிட்டே போகுது, கூடிக்கிட்டே போகுது. அதே மாதிரி மிட் ஆஃப் த செக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா மிட் ஆஃப் த செக்ஷனில் பெண்டிங் மொமெண்டோட வேல்யூ மேலே போக போக அதிகமாக கிடைக்கும், ஆனால் மிட் ஆஃப் த செக்ஷனில் ஷியரோட வேல்யூ 0. அதே மாதிரி எண்ட் ஆஃப் த செக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா பெண்டிங் மொமெண்ட் இருக்கவே இருக்காது, ஆனால் அங்கே எண்ட் ஆஃப் த செக்ஷனில் தான் ஷியரோட வேல்யூ அதிகம். அது எந்த பாயிண்ட்ல, மிட்ல. எப்பயுமே ஒரு விஷயம் என்னன்னா, எப்பயுமே டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல அது எந்த செக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி ஷியரோட வேல்யூ 0 தான். ஓகேங்களா, இங்கேயும் 0 இங்கேயும் 0. ஏன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் டயக்ராம் இப்படி தான் கிடைக்கும். எப்பயுமே டாப்லையும் 0 பாட்டம்லையும் 0, மிட்ல தான் அதிகமாக கிடைக்கும். அது வியை பொறுத்து மாறிட்டே போகும். வி அதிகமாக இருந்தால் அதிகமாக இருக்கும், குறைவாக இருந்தால் குறைவாக இருக்கும். ஆனால் எப்பயுமே நியூட்ரல் ஆக்சிஸில் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ 0. ஏன்னா முக்கோணம் போடுங்க, இப்படி தான் கிடைக்கும். அப்போ எப்பயுமே எந்த செக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் நியூட்ரல் ஆக்சிஸில் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் 0 தான். அதே மாதிரி எந்த செக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் டாப் மோஸ்ட் பாயிண்ட்லையும் பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்லையும் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ 0 தான். ஓகேங்களா, அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசமான ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் கிரியேட் ஆகுது. அப்போ சில இடத்துல யூனிஆக்சியல், சில இடத்துல பியூர் ஷியர், சில இடத்துல பைஆக்சியல், சில இடத்துல காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு டீட்டெயில் கிடைச்சிருக்கும். இப்போ நான் சிம்பிளாக ஒரு பாயிண்ட் கொடுத்தோம்னா அந்த பாயிண்ட்ல எந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும்னு பாருங்க. இப்போ எண்ட் ஆஃப் த செக்ஷன்ல அட் நியூட்ரல் ஆக்சிஸ்ல என்ன ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் இருக்குன்னா, எண்ட் ஆஃப் த செக்ஷன் இது எடுத்துக்கலாம். அட் நியூட்ரல் ஆக்சிஸ்னா இந்த பாயிண்ட் எப்பயுமே நியூட்ரல் ஆக்சிஸ்ல பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ 0. ஓகே, அப்போ எப்பயுமே அதே மாதிரி எண்ட் ஆஃப் த செக்ஷன்ல ஷியரோட வேல்யூ அதிகமாக கிடைக்கும். அப்போ இதுக்கு எந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்கு,
ஒன்லி பியூர் ஷியர் மட்டும்தான் கிடைக்கும் இந்த மிட்டுக்கு. ஓகேங்களா, இந்த 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 பாயிண்ட்டுக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி எண்ட் ஆஃப் த செக்ஷனில் டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல எந்த ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுன்னு பாருங்க. டாப் மோஸ்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான். இப்போ இந்த பாயிண்ட் எடுத்து அனலைஸ் பண்ணோம்னா இந்த பாயிண்ட்ல பெண்டிங் ஸ்ட்ரெஸோட வேல்யூ 0 தான். அதே மாதிரி ஷியர் இருக்கு, பட் ஷியர் ஸ்ட்ரெஸ் டயக்ராம் என்ன சொல்லுது, இங்க டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல 0 தான் இருக்கு தான் அதிகமாகும் சொல்லுது. அப்போ இங்க எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே கிரியேட் ஆகல. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு பாயிண்ட்லையும் எந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்து நம்மளால என்ன பண்ண முடியும், அசியூம் பண்ணிக்க முடியும். இந்த இதுலேருந்து நான் என்ன சொல்றேன்னா, தெளிவாக 2 விஷயம் மட்டும் தெளிவாக கற்றுக்குவோம். எப்பயுமே பெண்டிங் ஸ்ட்ரெஸ் நியூட்ரல் ஆக்சிஸில் 0 தான். அதே மாதிரி மிட்டுக்கு போக போக பெண்டிங்கோட வேல்யூ கூடிக்கிட்டே போகும். சப்போர்ட்டுக்கு வர பெண்டிங்கோட வேல்யூ, பெண்டிங் ஸ்ட்ரெஸோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போகும். நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே கம்ப்ரஷன், நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு கீழே டென்ஷன். அதே மாதிரி ஷியரை எடுத்துக்கிட்டோம்னா எப்பயுமே மிடில் 0. இந்த செக்ஷனில் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டரில் உள்ள மிடில் 0. எண்டுக்கு போக போக எப்பயுமே ஷியரோட வேல்யூ கூடிக்கிட்டே போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ஷியர் எப்பயுமே டாப்லையும் பாட்டம்லையும் 0 தான். மிட்டுக்கு வர ரெக்டாங்குலர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் மிட்டுக்கு வர என்ன ஆகிட்டே போகும், கூடிக்கிட்டே போகும். ஓகேங்களா, இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எல்லாமே எப்படி வரும் தெரியுது. இப்போ நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் எக்ஸ்லையும் சரி, ஒய்லையும் சரி, ஷியரும் சரி, இது மூணுமே கலந்து ஒரு பாயிண்ட்ல கிரியேட் ஆனிச்சுன்னா அதை எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் பற்றி பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ்னால் என்னது, எக்ஸ்லையும் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், அதே மாதிரி ஒய்லையும் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஓகேங்களா, ஒய்லையும் ஸ்ட்ரெஸ் இருக்க மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி கூட என்னவும் இருக்கும், ஷியரும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஷியர் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கமும் இப்படி ஒரு ஷியர் கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா, என்ன சொல்கிறேன் புரியுதா? ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் புரியும். இது தாங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸுக்கான ஒரு டயக்ராம். இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா என்ன உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு தோணணும்னா, ஓ அந்த பாயிண்ட்டில் வந்து எக்ஸ்லேயும் ஸ்ட்ரெஸ் இருக்காட்டிருக்கு, ஓ அந்த பாயிண்ட்டில் ஒய்லையும் ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஓ அந்த பாயிண்ட்டில் ஷியரும் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் உங்கள் மைண்டில் தோணணும். ஓகேங்களா, இந்த மூணுமே கலந்த கலவை பேர் தான் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ். வேறு ஒன்றுமே கிடையாது. எக்ஸு ஒய் பைஆக்சியல் ப்ளஸ் ஷியர் மூணுமே கலந்துருச்சுன்னா அது பேர் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ். மற்றபடி இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஓகேங்களா, இப்போ ஒரு வேளை எக்ஸில் இதோட வேல்யூ வந்து ஒரு 10 Nm/mm² ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இங்கே ஒய்யில் வந்து இதோட வேல்யூ ஒரு 2 Nm/mm² ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இதோட ஷியரோட வேல்யூ ஒரு 5 Nm/mm² ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது எப்படி 10, இது எப்படி 5 அப்படின்னா எல்லாமே கால்குலேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சது. ஓகேங்களா, நமக்கு ஃபைனலாக இந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ இதில் இருந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாவே நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண வேண்டியது வாட் இஸ் த சிக்மா எக்ஸ்னா என்ன, சிக்மா ஒய்னா என்ன, டவ் எக்ஸ் ஒய்னா என்ன, இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் மைண்டுக்குள்ளே. ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா மற்ற எல்லாமே சிம்பிளாக மாறிடும். இப்போ இதில் சிக்மா எக்ஸ்னா என்ன, எக்ஸ் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான் சிக்மா எக்ஸ். அப்படின்னா இதில் சிக்மா எக்ஸோட வேல்யூ என்னது 10. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சிக்மா எக்ஸோட வேல்யூ வந்து இதுலேருந்து என்ன எடுக்கணும், 10 Nm/mm². ஓகே, சிக்மா ஒய்னா என்ன, ஒய் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு. ஒய்யில் வந்து என்னது, ஒய்யில் 2. அப்போ இதோட வேல்யூ 2 Nm/mm². இது எல்லாமே ப்ளஸ் கொடுக்கணுமா மைனஸ் கொடுக்கணுமா, எல்லாமே டென்ஷன்னால பாசிட்டிவ் 10. அதே மாதிரி இங்கேயும் டென்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கனால இதுவும் பாசிட்டிவ் 2. அடுத்தது டவ் எக்ஸ் ஒய். டவ் எக்ஸ்ஒயோட வேல்யூ என்ன கொடுக்கணும்னா, நம்ம எந்த பிளேனை நம்ம எடுத்துக்கணும், இந்த பிளேன் எடுத்துக்கணும். ஓகேங்களா, இந்த பிளேனை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த பிளேனில் இருந்து தான் இந்த பிளேனுக்கு போவோம். அப்போ இந்த பிளேனில் மையப்புள்ளியை பொறுத்து ஷியர் எப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இது மேலே போகுது, அது இதோட பேர் கீழே வருது. அப்போ மையப்புள்ளியை பொறுத்து இது எப்படி சுற்றுது, ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் இருக்குது. இப்படி போட்டால் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் தானே. அப்போ இதுக்கு வந்து என்னது -5 Nm/mm². அவ்வளோதான். இதுலேருந்து டேட்டா நம்ம இப்படி தான் எடுக்கணும். எக்ஸில் டென்ஷன்னா பாசிட்டிவ், ஒய்லையும் டென்ஷன் கொடுத்துருக்கேன் பாசிட்டிவ். டவ் எக்ஸ் ஒயோட வேல்யூ இந்த பிளேனில் தான் நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம இந்த பிளேனில் தான் இங்கே போவோம். அப்போ இந்த பிளேனில் ஆக்ட் ஆகக்கூடிய ஷியர் வந்து ஒரு ஆன்டி கிளாக் வைஸ், அதோட வேல்யூ -5 Nm/mm². ஓகேங்களா, இது முடிஞ்சிருச்சா? சரி, இதுலேருந்து நம்ம என்ன தான் கண்டுபிடிக்க போகிறோன்னா, இதுலேருந்து வாட் இஸ் த மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் சிக்மா 1, வாட் இஸ் த மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் சிக்மா 2. இதுதான் முக்கியமே. அதாவது மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் என்ன, மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் என்ன. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், யூனிஆக்சிலையும் சரி பைஆக்சிலையும் சரி சிக்மா எக்ஸில் எது ஆக்ட் ஆகுதோ அதுதான் மேஜர், சிக்மா ஒயில் எது ஆக்ட் ஆகுதோ அதுதான் மைனர். ஓகேங்களா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம், ஒருவேளை ஒரு யூனிஆக்சல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வைங்களேன். இப்போ யூனிஆக்சல் ஸ்ட்ரெஸ்னா ஒன்லி எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த சிக்மா எக்ஸோட வேல்யூ 10 Nm/mm² இருக்குன்னு வைங்களேன். இதில் சிக்மா எக்ஸோட வேல்யூ என்னது, சிக்மா எக்ஸோட வேல்யூ +10 Nm/mm². இதில் சிக்மா 1 என்ன, சிக்மா 1ம் 10 தான், 10 Nm/mm².
இது நம்ம எப்படி போட்டிருப்போம், மோ சர்க்கிள் போட்டு நம்ம எதனால் சிக்மா எக்ஸ் தான் சிக்மா 1 வருதுங்கிறத நம்ம காமிச்சிருப்போம். அதே மாதிரி ஒரு பைஆக்சல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு வைங்களேன். இப்போ ஒய் டைரக்ஷனில் இதோட வேல்யூ ஒரு 5 Nm/mm² ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு வைங்களேன். அப்போ இங்கே சிக்மா எக்ஸ் தான் சிக்மா 1, சிக்மா ஒய்யோட வேல்யூ என்னது 5 Nm/mm² ப்ளஸ், அப்போ அதோட வேல்யூ தான் என்னது சிக்மா 2, அதோட வேல்யூ 5 Nm/mm² வரும். ஓகேங்களா, என்ன சொல்கிறேன் புரியுதா? அப்போ யூனிஆக்சிலையும் பைஆக்சிலையும் சிக்மா எக்ஸ் எதுவோ அதான் சிக்மா 1, சிக்மா ஒய் எதுவோ அதான் சிக்மா 2. இப்போ நம்ம மோர் சர்க்கிள் வரைஞ்சா கூட நமக்கு தெரியும் ஏதோ ஒரு 2 பிளேனில் மட்டும்தான் ஷியர் இருக்காது. ஷியர் இல்லாத 2 பிளேன் தான் மேஜர் பிரின்சிபல் பிளேனாக இருக்க முடியும், மைனர் பிரின்சிபல் பிளேனாக இருக்க முடியும். ஓகேங்களா, அப்படி பார்த்தோம்னா யூனிஆக்சிலையும் பைஆக்சிலையும் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸே ஆக்ட் ஆகாத பிளேன் வந்து எது, இந்த பிளேனும் இந்த பிளேனும். ஏன்னா இங்கே ஷியருக்கான சிம்பிள் நம்ம போடலை. மற்றபடி நீங்கள் எந்த பிளேனை எடுத்துக்கிட்டாலும் சரி அதில் என்ன ஆகிட்டே இருக்கும், ஷியர் ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம டெப்த்தாக நம்ம அதில் பார்த்துருப்போம். இந்த மோர் சர்க்கிள் போட்டு பார்க்கும்பொழுது தெரியும் இந்த பாயிண்ட்லேயும் இந்த பாயிண்ட்டில் மட்டும்தான் ஷியர் இருக்காது, மற்ற எந்த பாயிண்ட் எடுத்தாலும் எக்ஸும் வந்துடும் ஒய்யும் வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஷியர் இருக்குன்னு பார்த்துருப்போம். அப்போ மற்ற எல்லா பிளேன்லையும் ஷியர் இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம். அப்போ ஷியர் இல்லாத 2 பிளேன் தான் மேக்ஸிமமாகவும் மினிமமாகவும், மேஜர் பிரின்சிபல் பிளேனாகவும் மினிமம் பிரின்சிபல் பிளேனாகவும் இருக்க முடியும். இப்போ காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ் பாருங்கள், சிக்மா எக்ஸ் சிக்மா 1 இருக்க முடியுமானா முடியாது. ஏன்னா சிக்மா எக்ஸ் இருக்க பிளேனில் ஷியர் வந்துருச்சு. அதே மாதிரி சிக்மா ஒய் ஆக்ட் ஆகக்கூடிய பிளேன், இந்த பிளேன்லையும் ஷியர் வந்துருச்சு. அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் இந்த 2 பிளேன்லையும் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகக்கூடிய பிளேனில் மேஜரும் மைனரும் கிடையாது. அப்போ இதுக்குள்ளே ஏதோ ஒரு 2 பிளேன் தான் மேஜர் மைனர். அப்போ அந்த பிளேன் எது, அந்த பிளேன் எவ்வளோ ஆங்கிளில் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு நம்ம மோர் சர்க்கிள் வரைஞ்சிட்டோம்னா நமக்கு அந்த ஆன்சர் வந்து ரொம்ப சுலபமாக நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ பாருங்களேன், மோர் சர்க்கிள் இதுக்கு நம்ம வரைவோம். மோர் சர்க்கிள் எப்படி வரைவோம், எக்ஸில் இப்படி போட்டுக்கலாம். சிக்மா எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு வரைவோமா, சிக்மா எக்ஸோட வேல்யூ +10, ஒருவேளை இந்த பாயிண்ட் 10ன்னு வைங்களேன், +10. அதே மாதிரி சிக்மா ஒய்யோட வேல்யூ 2, இங்கே 1 இங்கே 2 இருக்குன்னு வைங்க. அப்போ இதோட வேல்யூ 2. ஓகேங்களா, சிக்மா எக்ஸ் நான் இங்கே வரைஞ்சிட்டேன், சிக்மா ஒய். ஓகேவா, இப்போ சிக்மா எக்ஸில் டவு இருக்கா, இருக்குது. அதோட வேல்யூ என்னது -5. ஏன்னா இந்த பிளேனோட வேல்யூ வந்து +10, அதுக்கப்புறம் ஷியரோட வேல்யூ -5. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த பிளேனை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிக்மா ஒய்யோட வேல்யூ வந்து 2, அதாவது நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ 2, அதே மாதிரி ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ 5. ஓகேங்களா, 2 Nm/mm², 5 Nm/mm². எப்பயுமே நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை தான் நம்ம எக்ஸில் எடுப்போம், ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை ஒயில் எடுப்போம். நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸில் எக்ஸில் எடுப்போம், ஷியர் ஒயில் எடுப்போம். அப்போ இந்த பாயிண்ட் என்னது +10, -5. அப்போ +10, -5. அப்போ இந்த பாயிண்ட் தான் நம்ம இங்கே வைக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு +2, +5 கிடைக்கும். ஓகேங்களா, ஏன்னா இந்த பாயிண்ட்ல ஷியர் வந்து எப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, கிளாக் வைஸில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஒயில் இதை பொறுத்த வரைக்கும் கிளாக் வைஸில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது இதுக்கு +5 கிடைக்கும். என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது -5, இது +5. இந்த பிளேனுக்கு இந்த பாயிண்ட், இந்த பிளேனுக்கு இந்த பாயிண்ட் கிடைக்கும். இந்த பிளேன்ல நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ +10, ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ -5. சரி, இந்த பிளேன்ல நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ, ஒரு பிளேனுக்கு 90 டிகிரி ஆக்ட் ஆகக்கூடிய நார்மல் ஸ்ட்ரெஸ், அதோட வேல்யூ +2. அதே பிளேன்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஷியரோட வேல்யூ +5. ஏன்னா இந்த பிளேன்ல ஷியர் வந்து எப்படி கிளாக் வைஸ்ல ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, இந்த பிளேன்ல ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ இதுக்கு +5 தான் கிடைக்கும், இதுக்கு +2. ஏன்னா இது டென்ஷன். அப்போ பார்க்கும்பொழுது இந்த பிளேனுக்கான நம்ம எப்படி வைக்கணும்னா x, yல +2, +5. அப்போ இந்த புள்ளி, அப்போ இந்த புள்ளி. ஓகேங்களா, அப்போ இந்த டாட்டு தான் இந்த பிளேன், இங்கே மேலே வச்சிருக்க இந்த டாட்டு தான் இந்த பிளேன். அடுத்தது நம்ம இதுக்கு மோர் சர்க்கிள் எப்படி வரையணும்னா அந்த 2ஐயும் கனெக்ட் பண்ணணும். என்ன டாட்டு, இந்த டாட்டையும் இந்த டாட்டையும் கனெக்ட் பண்ணணும். அப்படி கனெக்ட் பண்ணணும்னா இப்படி கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த பாயிண்ட் தான் மோர் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டு. இப்போ இதை வச்சுக்கிட்டு, இதை மையமாக வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சர்க்கிள் வரையணும். அப்படி வரைஞ்சோம்னா அந்த சர்க்கிள் எப்படி தெரியுமா கிடைக்கும், இந்த மாதிரி வந்து இப்படி எண்டப் ஆகும். ஓகேங்களா, என்ன சொல்றேன் புரியுதா? அப்போ நல்லா தெளிவாக கவனிங்க. மோர் சர்க்கிளோட ஒவ்வொரு பாயிண்ட்டும், அவுட்டரில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு பிளேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த பிளேன் வந்து மோர் சர்க்கிளோட இந்த பாயிண்ட்டு, இந்த பிளேன் வந்து மோர் சர்க்கிளோட இந்த பாயிண்ட்டு. ஓகேங்களா, என்ன சொல்றேன் புரியுதா? சரி, இப்போ இதுலேருந்து நமக்கு ஒரு தெளிவாக ஒரு விஷயம் தெரியுது. இதில் மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் சிக்மா 1னா என்ன, மோர் சர்க்கிளோட அவுட்டர் மோஸ்ட் இந்த பாயிண்ட். அப்போ இந்த பாயிண்ட் தான் சிக்மா 1. அடுத்தது மோர் சர்க்கிளோட அவுட்டர் மோஸ்ட் இந்த பாயிண்ட் தான் சிக்மா 2. அப்போ இந்த பாயிண்ட் தான் சிக்மா 2. கரெக்டுங்களா? இந்த பாயிண்ட் என்னது ஆக்சுவலாக சிக்மா எக்ஸு, இங்கே இது சிக்மா ஒய்ஏ. என்ன சொல்றேன் புரியுதுங்களா? ஆனால் சிக்மா 1ங்கிறது இதுதான். ஆக்சுவலாக சிக்மா எக்ஸுங்கிறது இந்த பாயிண்ட் தான். ஆனால் சிக்மா 1ங்கிறது என்னது, சிக்மா எக்ஸை விட அதிகமாக இருக்குது. சிக்மா 1ங்கிறது சிக்மா எக்ஸை விட
அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே 10ங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்களா, அப்போ 10 விட ஏதோ ஒரு பிளேனில் 10 விட மேக்ஸிமம் ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆட் ஆகிட்டு இருக்கு. அதோட வேல்யூ தான் என்னது, மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். அப்போ அந்த பிளேன் எங்கே இருக்கான், இந்த பாயிண்டில் இருக்கான். ஓகேங்களா. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, மோர் சர்க்கிளோட இந்த பாயிண்ட் தான் இந்த அவுட்டர் பாயிண்ட்டு. ஆனால் சிக்மா 1 இங்கே இருக்குது. அப்போ இந்த பிளேனுக்கும் இந்த பிளேனுக்குமான ஆங்கிள் இது. ஓகேங்களா, தீட்டா இதுன்னு வச்சுக்கலாம். என்ன சொல்கிறேன் புரியுதுங்களா உங்களுக்கு. அப்போ அந்த தீட்டாவை தான் நம்ம என்ன பண்ணணும், அவ்வளோ ஆங்கிள் இந்த பிளேன்லேருந்து போணுச்சுன்னா அந்த இடத்துல ஒரு மேஜர் பிரின்சிபல் பிளேன் கிரியேட் ஆகிடும். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, சிக்மா 1ஓட வேல்யூ என்ன கிடைக்கும், அதே மாதிரி சிக்மா 2ஓட வேல்யூ என்ன கிடைக்கும், அந்த பிளேன் எங்கே இருக்குது, அந்த பிளேன் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பிளேன்லேருந்து எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும், இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், சரி இப்போ இதோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். சிக்மா 1ஓட வேல்யூ இப்போ இந்த பாயிண்ட் 0ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த பாயிண்ட் 0. அப்போ இந்த மோர் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டு இங்கே இருக்குது. அப்போ இங்கிருந்து சென்டர் பாயிண்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இங்கிருந்து இவ்வளோ தூரம் போகலாம். இங்கிருந்து இவ்வளோ தூரம். அப்போ இங்கிருந்து இவ்வளோ தூரங்கிறது என்னது, சென்டர் பாயிண்ட்லேருந்து இதோட எட்ஜ் வரைக்கும், இங்கிருந்து இது வரைக்கும் இதோட ரேடியஸ். கரெக்டுங்களா, ரேடியஸ். நல்லா பார்க்கணும், இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இந்த சிக்மா 1ஓட வேல்யூ நான் எப்படி எடுக்க போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த 0 பாயிண்ட்லேருந்து இதோட சென்டர் வரைக்கும் நான் வந்துடுறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் சென்டர்லேருந்து ரேடியஸ் கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், சிக்மா 1 கிடைச்சிரும். 2 தடவை ரேடியஸ் கூட்டினா சிக்மா 1 கிடைக்காது. 2 தடவை ரேடியஸ் கூட்டினா இது மட்டும் தான் கிடைக்கும். ஆக்சுவலாக எனக்கு என்ன, சிக்மா 1ங்கிறது என்னது, 0லேருந்து இந்த வேல்யூ தான் சிக்மா 1. ஓகேங்களா, சிக்மா 1ங்கிறது அதோட மேக்னிடியூட். டோட்டல் மேக்னிடியூட் வேணும்னா இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் தான் வேணும். அந்த தூரம் நான் எப்படி எடுக்க போகிறேன்னா, இங்கேருந்து சென்டர் வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு வந்துடுறேன். அப்புறம் சென்டர்லேருந்து அதோட ரேடியஸை கூட்டினோன்னா எனக்கு என்ன கிடைச்சிரும், மோர் சர்க்கிளில் சிக்மா 1ஓட வேல்யூ எவ்வளோங்கிறது நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நான் இந்த சிக்மா 1ஓட வேல்யூ நான் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறேன், மோர் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் மோர் சர்க்கிளோட ரேடியஸை கூட்டினேன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், சிக்மா 1ஓட வேல்யூ கிடைச்சிரும். கரெக்டு தான். இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ இதோட சென்டர் வரைக்கும் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா, சிக்மா எக்ஸ் நான் ஆல்ரெடி பல தடவை பார்த்துருப்போம். சிக்மா ஒய் டிவைட் பை 2 போட்டால் நமக்கு என்ன கிடைச்சிரும், சென்டர் பாயிண்ட் கிடைச்சிரும். சிக்மா எக்ஸு ப்ளஸ் சிக்மா ஒய்ஏ டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா சென்டர் பாயிண்ட்டோட வேல்யூ கிடைச்சிரும். நம்ம ஆல்ரெடி அதை நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். நீங்கள் எப்படி வச்சு போட்டாலும் சரி ஈஸியாக கிடைச்சிடும். ஒரு வேலை இதோட வேல்யூ வந்து 50, இதோட வேல்யூ 20 அப்படின்னு வச்சு எந்த வேல்யூ போட்டாலும் சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2 போட்டிங்கன்னா அதோட சென்டர் பாயிண்ட் நம்ம காட்டி கொடுத்துரும். அப்புறம் ப்ளஸ்ஸு நான் என்ன பண்ண போகிறேன், ரேடியஸை கண்டுபிடிச்சி கூட்டினா எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ ரேடியஸுங்கிறது இங்கிருந்து இதுக்குள்ள தொலைவு. ஓகேங்களா, அதாவது இதோட சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள தொலைவு. ஆல்ரெடி நம்ம சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2 இங்கிருந்து இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம் 0 பாயிண்ட்லேருந்து. அப்போ இங்கேருந்து இதை கூட்டினா அது கிடைச்சிடும். அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இது வந்து ரேடியஸா, இப்போ இதே ரேடியஸ் தான் இந்த இடத்துல எடுத்தாலும் ரேடியஸ் தான். ஒரு வட்டத்தோட ரேடியஸ் எப்பயும் மாற போகிறது கிடையாது. ஓகேங்களா, ஒரு வட்டத்துக்கான ரேடியஸ் இங்கேருந்து இதுவும் ரேடியஸ் தான், இங்கேருந்து இதுவும் ரேடியஸ் தான், எல்லாமே ரேடியஸ் தான். அப்படி பார்க்கும்பொழுது இந்த பாயிண்ட்லேருந்து இதுவும் ரேடியஸ் தான். அப்போ இது ரேடியஸ் தான். ஓகேங்களா, இதுவும் ரேடியஸ் தான், அதுவும் ரேடியஸ் தான். இப்போ இந்த ரேடியஸ் நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னா, இந்த ட்ரையாங்குலரை மட்டும் நான் கன்சிடர் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த ட்ரையாங்குலரை மட்டும் பாருங்கள். இந்த ட்ரையாங்குலில் இந்த டெப்த் என்னது, டவ் எக்ஸ்ஒய்ங்களா. ஓகே, இது வந்து டவ் எக்ஸ்ஒய். ஓகே, அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் எவ்வளோ, இந்த பாயிண்ட் பாருங்கள், இங்கேருந்து இதுக்குள்ள தூரம் எவ்வளோ பாருங்கள். இந்த பாயிண்ட் நமக்கு தெரியும் சிக்மா எக்ஸ், இதுதான் சிக்மா 1, ஆனால் இது சிக்மா எக்ஸ். அப்போ இங்கேருந்து இதுக்குள்ள தொலைவு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம இதுலேருந்து இந்த ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ தெரியும் நமக்கு இங்கேருந்து இது வரைக்கும் சிக்மா எக்ஸ், இங்கேருந்து இது வரைக்கும் சிக்மா ஒய். அப்போ இந்த தொலைவு எவ்வளோ இருக்குன்னா சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2 இருக்கும். ஓகேங்களா, இங்கேருந்து இது வரைக்கும் சிக்மா எக்ஸ், இங்கேருந்து இது வரைக்கும் சிக்மா ஒய். அப்போ சிக்மா எக்ஸ்லேருந்து சிக்மா ஒய் மைனஸ் பண்ணிவிட்டேன், இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். அதில் பாதி தான் இந்த டிஸ்டன்ஸ். அப்போ இந்த முக்கோணத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து டவ் எக்ஸ் ஒய், இது சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2. ஓகேங்களா, அப்போ நமக்கு என்ன வேணும், ரேடியஸுங்கிறது இந்த முக்கோணம், அதாவது ஹைப்போடெனியஸ். ஓகேங்களா, இங்கே பாருங்க, இதுதான் வந்து என்னது ரேடியஸ். அப்போ ஒரு செங்கோண முக்கோணத்தில் 90 டிகிரி இருக்க செங்கோண முக்கோணத்தில் ரேடியஸ் வேணும்னா என்ன வேணும், நமக்கு என்ன வேணும், ரூட் ஆஃப் இந்த ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஸ்கொயர் போட்டால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அது நமக்கு தெரியும். அப்போ சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டவ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் போட்டோம்னா நமக்கு என்ன தெரியும், ரேடியஸ் கிடைச்சிடும். இப்போ நமக்கு தெரியும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது ஒரு செங்கோண முக்கோணத்தில் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு
ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ஸ்கொயர் ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ உள்ளே இருக்கிறத கொஞ்சம் இது பண்ணனா சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4னு மாறிடும். இங்கே டவ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்னு மாறிடும். இப்போ இது உள்ளே இருக்க 4 வெளியே எடுத்தோம்னா 2னு வந்துடும். ஓகேங்களா, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கிறது வெளியே எடுத்தால் 2னு வந்துடும். அப்போ 1/2 இன்ட்டு சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4 டவ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா, எப்படி இங்கே 4 வந்துச்சுன்னா டோட்டலாக 4 வெளியே எடுக்கிறேன். அப்போ என்ன நடக்கும், இங்கேயும் 4 இங்கேயும் 4ஆல் பண்ணிக்கலாம். இப்போ 4 வெளியே எடுக்கும்போது 1/2 வெளியே வந்துடும். அப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலா 1/2 இன்ட்டு ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 டவ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா, அதை கொண்டு வந்து நம்ம இதுக்குள்ளே அப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபர்தராக ஆன்சர் வந்துடும். இதில் எதுவும் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மோர் சர்க்கிளை ஜஸ்ட் மைண்டில் வச்சிருந்தோம்னா ஈஸியாக எல்லா ஃபார்முலாமே கொண்டு வந்துட முடியும். இப்போ பாருங்கள், நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலா வந்து 1/2 ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 டவ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா, இது பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் படித்தோம்னா இது ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ அடுத்தது நம்ம எப்பயும் போல் கொண்டு வந்து போடலாம். இப்போ நம்ம ஃபார்முலா என்ன, சென்ட்ரு சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2, அதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்துட்டோம், ப்ளஸ் ரேடியஸ் அது கூட்டலாமா, ப்ளஸ் 1/2 ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 டவ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு. அவ்வளோதான். இதான் வந்து என்னவா சிக்மா 1, அதாவது மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. வெரி வெரி சிம்பிள். ஓகேங்களா, ஈஸியாக இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சிக்மா 1ஓட வேல்யூ இப்போ நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும், நமக்கு எந்தெந்த வேல்யூ நமக்கு கொடுத்துருப்பாங்க கிவன் டேட்டாவில். சிக்மா எக்ஸ் கொடுத்துருவாங்க, சிக்மா ஒய் கொடுத்துருவாங்க, டவ் எக்ஸ் ஒய் கொடுத்துருவாங்க. அப்போ சிக்மா 1 கண்டுபிடிக்கிறதுக்கு சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் இதுவும் தெரியும், டவ் எக்ஸ் ஒய்யும் தெரியும். அப்போ அது தெரிஞ்ச வேல்யூலாம் கொண்டு வந்து போட்டு தெரியாத சிக்மா 1ஓட வேல்யூ நம்ம ஈஸியாக என்ன கண்டுபிடிச்ச முடியும், ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். சரி, சிக்மா 2 எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிக்மா 2 பாருங்க, இங்கிருந்து சென்டர் பாயிண்ட் வரைக்கும் வேல்யூ எடுத்துட்டு அங்கிருந்து ரேடியஸை மைனஸ் பண்ணால் சிக்மா 2 கிடைச்சிரும். கரெக்டு தானே? இங்கிருந்து இது வரைக்கும் எடுத்துட்டு ரேடியஸை கூட்டினா சிக்மா 1, அங்கிருந்து ரேடியஸை மைனஸ் பண்ணால் சிக்மா 2. அப்போ இந்த ப்ளஸ் இருக்க இடத்துல மைனஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், சிக்மா 2 கிடைச்சிரும். புக்கில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா சிக்மா 1,2 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். அதாவது சிக்மா 1 வேணும்னா ப்ளஸ் பண்ணிக்கங்க, சிக்மா 2 வேணும்னா மைனஸ் பண்ணிக்கங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும், சிக்மா 1ஓட வேல்யூ நம்ம அதிலிருந்து எடுத்துடலாம், சிக்மா 2ஓட வேல்யூ நம்ம அதிலிருந்து எடுத்துட முடியும். இப்போ அடுத்த விஷயம் என்னன்னா, சிக்மா 1ஓட வேல்யூ நம்ம எடுத்துட்டோம்பா. ஓகே, அது சிக்மா எக்ஸில் இருந்து எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது, இந்த தீட்டாவோட வேல்யூ எவ்வளோ இருக்கும். ஓகேங்களா, அந்த தீட்டாவோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான், இப்போயே கண்டுபிடிக்கலாம். இப்போ இது ஒரு முக்கோணம்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த பாயிண்ட்டை ஒரு முக்கோண வடிவில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த முக்கோணத்தோட இந்த ஆங்கிள் மட்டும் நமக்கு வேணும். இப்போ இந்த முக்கோணத்தோட ஹைட் இங்கிருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் என்னது, டவ் எக்ஸ் ஒய். கேட்டா இங்கிருந்து இதுக்குள்ள தூரம் டவ் எக்ஸ் ஒய் தானே. ஓகேங்களா, சரி, அப்போ இங்கிருந்து இதுக்குள்ள தூரம் என்னன்னு பார்ப்போம். இங்கிருந்து இதுக்குள்ள தூரம் என்னன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கிருந்து இது வரைக்கும் சிக்மா எக்ஸ். ஓகேங்களா, சிக்மா 1 கிடையாது, சிக்மா எக்ஸ், இதுதான் சிக்மா 1. இங்கிருந்து இது வரைக்கும் சிக்மா ஒய். ஓகேங்களா, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வேணும்னா சிக்மா எக்ஸில் இருந்து சிக்மா ஒய்யை மைனஸ் பண்ணிடுங்க, டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா இந்த இடம் கிடைச்சிரும். ஓகேங்களா, இந்த இது வேணும்னா சிக்மா எக்ஸில் இருந்து சிக்மா ஒய்யை மைனஸ் பண்ணி டிவைட் பை 2 போட்டால் இந்த முக்கோணத்தோட இந்த ஹைட் இது கிடைச்சிரும். அப்போ சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த முக்கோணத்தோட இங்கிருந்து இது வரைக்கும் உள்ள தொலைவு கிடைச்சிரும். என்ன சொல்லுங்க, புரியுதுங்களா? அப்போ இந்த முக்கோணத்தோட ஆங்கிள் எடுக்கலாம். இப்போ tan இந்த இடத்துல என்ன இருக்கு, தீட்டா இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கத்தோட வேல்யூ என்னது, டவ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2. அப்போ அந்த 2 மேலே வந்துருமா? அப்போ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 டவ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய். இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்பயுமே மோர் சர்க்கிள் தீட்டாவை டபுள் டைம்ஸாக தான் கொடுக்கும். ஒரிஜினலில் இருக்க தீட்டாவோட டபுள் டைம்ஸ் தான் கொடுக்கும். அப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்க தீட்டா என்னது, tan 2 தீட்டா. இப்போ tan 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 டவ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய். அவ்வளோதான், வேலை முடிஞ்சா. இதுதான் நமக்கு புக்கில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பார்க்கறதுக்கு ஏதோ பயங்கரமாக இருக்கும். ஓகேங்களா, ஐயோ என்னடா பெரிய ஃபார்முலாவாக இருக்குது, tan 2 தீட்டான்னு போட்டுருக்காங்க, டவ் எக்ஸ் ஒய் என்னென்னமோ இருக்குது. ஒன்றுமே கிடையாது. நீங்கள் மோர் சர்க்கிளை அப்படியே மைண்டில் கற்பனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த முக்கோணத்தை மட்டும் நீங்கள் பிரித்து எடுத்தீங்கன்னா இந்த முக்கோணத்தில் இங்கிருந்து இதுக்குள்ள ஹைட் வந்து டவ் எக்ஸ் ஒய் நமக்கு தெரியும். பாட்டமில் இந்த பாயிண்டில் டவ் எக்ஸ் ஒய், இங்கிருந்து இதுக்குள்ள தூரம் வந்து சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2. நீங்கள் வேணுமா வந்து ஒரு கிராஃப் ஷீட் மாதிரி போட்டு இங்கிருந்து இதுக்குள்ள தூரம் எவ்வளோன்னு கணக்கு பண்ணி பாருங்கள். சிக்மா எக்ஸ்லேருந்து சிக்மா ஒய் மைனஸ் பண்ணிட்டோம்னா இது கிடச்சிரும். அப்புறம் சென்டர் பாயிண்ட்டை பொறுத்து இதில் பாதி. அப்போ சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2. சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 கிடையாது, சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய். ஏன்னா நம்ம இந்த ட்ரையாங்கிள் வரைக்கும் தான் எடுக்கிறோம்.
அப்போ சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். எப்பயுமே மோர் சர்க்கிள் 2 டைம்ஸ் ஆஃப் தீட்டா கொடுக்கும். அப்போ tan 2 தீட்டா மாற்றிக்கோங்க. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு, ஆன்சர் கிடச்சி. சில இடத்துல இதோட வேல்யூ மைனஸ்னு இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் மைனஸில் கிடச்சா என்ன ப்ளஸில் கிடச்சா என்ன. மைனஸில் கிடச்சிச்சின்னா நமக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸில் போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதாவது சிக்மா எக்ஸ் பிளானில் இருந்து ஆன்டி கிளாக் வைஸில் போனீங்கன்னா உங்களுக்கு மேஜர் ஆக்சிஸ் கிடைக்கும், மேஜர் பிரின்சிபல் பிளான் கிடைக்கும்னு அர்த்தம். ப்ளஸில் கிடச்சிச்சின்னா அங்கேருந்து கிளாக் வைஸில் போனீங்கன்னா உங்களுக்கு மேஜர் பிரின்சிபல் பிளான் கிடைக்கும்னு அர்த்தம். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது மைனஸ்க்கும் ப்ளஸ்க்கும். இப்போ இந்த பிளேனில் பாருங்கள், இந்த டவ் எக்ஸோட வேல்யூ ஆக்சுவலாக என்ன தான் நெகட்டிவ் தான். ஓகேவா, அதனால ஆக்சுவலாக இந்த இடத்துல நெகட்டிவ்னு போட்டிருப்பாங்க. அப்போ tan 2 theta is equal to -2 tau xy divided by sigma x minus sigma y போட்டு நீங்கள் இதுலேருந்து என்ன கிடச்சிக்கலாம், ஆன்சர் அடிச்சிக்கலாம். ஆன்சர் இதில் கிடைக்கும், நெகட்டிவில் தான் கிடைக்கும். ஏன்னா இங்கே வேல்யூ மைனஸில் இருக்குது, அப்போ ஆன்சர் மைனஸில் தான் கிடைக்கும். மைனஸில் இருக்குன்னா என்ன அர்த்தம், நீங்கள் இந்த பிளேன்ல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ் போனீங்கன்னா சிக்மா 1 கிடைக்கும். ஆமாம், இந்த பிளேன்ல இருந்து எப்படி போகிறோம், ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் போனீங்கன்னா சிக்மா 1 நம்மளுக்கு கிடைச்சிரும். அவ்வளோதான். ஓகேவா, அவ்வளோதான். அதுக்கு தான் இந்த இடத்துல மைனஸ் போகிறதுக்கான சிம்பிள் அதுதான். மற்றபடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், சிக்மா 1 கண்டுபிடிக்கிறதுக்கும் ஃபார்முலா கிடச்சிருச்சு, சிக்மா 2 கண்டுபிடிக்கிறதுக்கும் ஃபார்முலா கிடச்சிருச்சு, tan ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஃபார்முலா கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே என்ன இருக்குது, ரொம்ப 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 சிம்பிள் தான். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன கண்டுபிடிச்சிட முடியும், எப்பேற்பட்ட சம்மு கொடுத்தாலும் சிக்மா 1 கண்டுபிடிச்சிடலாம், சிக்மா 2 கண்டுபிடிச்சலாம். அந்த ஆங்கிள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும், எவ்வளோ ஆங்கிளில் இருக்குங்கிறதையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே பாருங்க, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சம் போடுவோம். இந்த சம்ல இருந்து என்னென்ன மாதிரி டேட்டா கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் சிக்மா 1ஓட வேல்யூ என்ன, வாட் இஸ் த மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் சிக்மா 2ஓட வேல்யூ என்ன, வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இந்த ஆங்கிள் இந்த ஒய் இந்த எக்ஸ் டைரக்ஷன்ல இருந்து எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது, அதாவது இந்த பிளேன்ல இருந்து எவ்வளோ ஆங்கிளில் இருக்குன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி வாட் இஸ் த மேக்ஸிமம் சிஎஸ்எஸ் டவு மேக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி நான் டவு மேக்ஸ்னா என்னன்னு சொல்ல, இதில் பார்ப்போம் டவு மேக்ஸ்னா என்ன. மேஜராக இந்த 4 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸஸ் கொடுத்துட்டாங்கனாவே சிக்மா 1ஓட வேல்யூ என்ன, சிக்மா 2ஓட வேல்யூ என்ன, தீட்டாவோட வேல்யூ என்ன, தீட்டானா என்னது இந்த டைரக்ஷன் இந்த பிளேன்ல இருந்து மேஜர் பிரின்சிபல் பிளேன் எவ்வளோ ஆங்கிளில் இருக்குங்கிறது தான் தீட்டா, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸோட வேல்யூ என்ன. இது 4க்குமே ஆன்சர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்க கொஸ்டின்லேருந்து என்னென்ன டேட்டாவை நம்ம வெளியே எடுக்கணும்னா, சிக்மா எக்ஸோட வேல்யூ என்னன்னு தான் வெளியே எடுக்கணும், சிக்மா ஒய்யோட வேல்யூ என்னன்னு தான் வெளியே எடுக்கணும், டவு எக்ஸோட வேல்யூ இந்த 3 வேல்யூ வெளியே எடுக்க தெரிஞ்சுட்டா மற்றது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். இப்போ சிக்மா எக்ஸோட வேல்யூ என்னது, எக்ஸ் டைரக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், அதோட டென்ஷன் தான், அதோட வேல்யூ என்ன 100ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ளஸ் 100 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். சிக்மா ஒய் என்னது டென்ஷன், அதோட வேல்யூ என்னது ப்ளஸ் 50 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். டவு எக்ஸோட வேல்யூ என்னது, டவு எக்ஸ்ஒயோட வேல்யூ இந்த பிளேனில் தான் நம்ம எப்பயுமே கன்சிடர் பண்ணணும். எந்த பிளேனில், இந்த பிளேனில் தான் கன்சிடர் பண்ணணும். சரி, இந்த பிளேனில் எப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு ஷியரு, இது மேலேருந்து கீழே வருது. அதுக்கும் பேர் எப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, இது கீழேருந்து மேலே போகுது. அப்போ இது ரெண்டு எப்படி சுற்றுது, ஒரு கிளாக் வைஸ் ரொட்டேஷனை கிரியேட் பண்ணுது சென்டரை பொறுத்து. அப்போ இதோட வேல்யூ பாசிட்டிவ்னு கொடுத்துக்கலாம். அப்போ இதோட வேல்யூ ப்ளஸ் நியூட்டன் 10 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்னு இருக்கு. ஓகே, இதோட 3ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சிக்மா 1 கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியும், சிக்மா 2வும் தெரியும், தீட்டாவும் தெரியும், டவு மேக்ஸ் எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிக்மா 1 கண்டுபிடிக்கலாமா. சிக்மா 1ஓட ஃபார்முலா என்னது, சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2 பிளஸ் 1/2 இன்ட்டு ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 4 டவு எக்ஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா, ஆக்சுவலாக இது சென்டர் பாயிண்ட் வரைக்கும், இது பிளஸ் ரேடியஸ், இது ரேடியஸ் ஆஃப் த மோர் சர்க்கிள் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ பார்க்கலாமா. சிக்மா எக்ஸோட வேல்யூ என்னது, சிக்மா எக்ஸோட வேல்யூ 100, ஒய்யோட வேல்யூ 50 டிவைட் பை 2 பிளஸ் 1/2 இன்ட்டு ரூட் ஆஃப் 100 மைனஸ் 50 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 4 இன்ட்டு டவு எக்ஸோட வேல்யூ என்னது 10. ஓகேங்களா, 10 ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ இதை கேன்சல் பண்ணி போட்டோம்னா இப்போ இதோட வேல்யூ நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 75ன்னு கிடைக்கும். ப்ளஸ் இந்த ரேடியஸோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 26.92 கிடைக்குது. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 101.92 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். இதான் வந்து என்னவா சிக்மா 1. ஓகே, சிக்மா 2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சிக்மா 2ங்கிறது ஆக்சுவலாக என்னது, இந்த 75 ப்ளஸ் போட்டோம்னா சிக்மா 1 கிடைக்கும். அப்போ இதுலேருந்து இது மைனஸ் பண்ணலாம். 75 மைனஸ் 26.92 போட்டோம்னா சிக்மா 2ஓட வேல்யூ கிடைச்சிடும். அப்போ சிக்மா 2ஓட வேல்யூ எவ்வளோனா 48.08 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் வருது பக்கம். ஓகே, அப்படின்னா சிக்மா 1 கண்டுபிடிச்சிட்டோம், சிக்மா 2 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த விஷயம் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, இந்த ஆங்கிள் எவ்வளோ கண்டுபிடிக்க போகிறோம். ஆங்கிள் கண்டுபிடிக்க ஃபார்ம் என்ன, tan 2 theta is equal to 2 times of tau xy divided by sigma x minus sigma y. அப்போ ஃபர்ஸ்ட் 2 times of tau xy ஓட வேல்யூ 10 divided by sigma x minus sigma y என்னது 100 minus 50. அப்போ tan 2 theta ஓட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 0.4ன்னு கிடைக்குது. அப்போ 2 theta is equal to tan inverse of 0.4 எவ்வளோனா 21.80ன்னு கிடைக்குது 2 theta ஓட வேல்யூ. அப்போ தீட்டாவோட வேல்யூ எவ்வளோனா 10.9 டிகிரி. ஓகேங்களா, அப்போ 10.9 டிகிரியில் எவ்வளோ என்ன இருக்காமா,
அந்த மேஜர் பிரின்சிபல் பிளேன் இருக்காமா? ஓகேங்களா, என்ன சொல்றேன் புரியுதா? அதான் இது சொல்லுது. சரி ஓகே, இப்போ என்னென்ன வேல்யூ எடுத்துருக்கோம்? சிக்மா 1 எடுத்துட்டோம், சிக்மா 2 எடுத்துட்டோம், தீட்டாவோட வேல்யூ எடுத்துட்டோம். இப்போ இதுலேருந்து நான் மோர் சர்க்கிள் வரைகிறேன். மோர் சர்க்கிள் வரைஞ்சதுக்கப்புறம் இந்த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம எடுத்துருக்க டேட்டாலாம் இங்கே இருக்குது. நம்ம இது மோர் சர்க்கிள் வரைஞ்சோம்னா நமக்கு இது ஈஸியாக புரிஞ்சிடும். மோர் சர்க்கிள் வரைய ஆரம்பிக்கலாமா? ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு கோடு, அப்புறம் இப்படி ஒரு கோடு, அப்புறம் சிக்மா எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? +100. அப்படின்னா பாசிட்டிவ்ல 100 வச்சுக்கிறேன். ஓகேங்களா. அடுத்தது சிக்மா ஒய் +50. அப்போ +50 இங்கே இருக்கு. அப்புறம் இந்த 100ங்கிற இடத்துல எவ்வளோ ஷியர் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு? +10. ஏன்னா இந்த பாயிண்ட்டை பொறுத்து இது கிளாக் வைஸில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ +10. அப்போ இதுக்கு மேல் நோக்கி கோடு போடணும். அப்போ +10. இங்கே இந்த பிளேனில் 50 ஆக்ட் ஆகிட்டு இருக்க பிளேனில் ஷியர் எப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு? சென்டரை பொறுத்து இப்படியும் இப்படியும், அது ஆன்டி கிளாக் வைஸ் நெகட்டிவ். அப்போ இந்த பாயிண்டில் -10. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இதையும் நான் கனெக்ட் பண்ணால் எனக்கு இப்படி ஒன்று கிடைக்கும். அப்போ இதுதான் மோர் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டு. இதை பொறுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு சர்க்கிள் வரைகிறேன். வரைஞ்சுட்டேன். அப்போ இதான் வந்து என்னது? மோர் சர்க்கிள். ஓகேங்களா, இதுதான் சென்டர் ஆஃப் த சர்க்கிள், மோர் சர்க்கிள். அப்போ இதுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்க டேட்டாலாம் கரெக்டானு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கிருந்து இது வரைக்கும் 100. ஓகேவா. அப்போ இது வந்து சிக்மா எக்ஸ். அப்போ இதுதான் சிக்மா 1. அப்போ இதுதான் சிக்மா 2. ஓகேங்களா, முடிஞ்சு போச்சா? இப்போ அடுத்த விஷயம் என்ன சொல்லுது? தீட்டா 10.9 டிகிரி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருமா? மேஜர் பிரின்சிபல் பிளேன் கிடைச்சிருமா? இது என்ன கிடைக்குது? தீட்டா பாசிட்டிவ்ல கிடைக்குது. அப்படின்னா பாசிட்டிவ்னா என்னது? கிளாக் வைஸு. பாசிட்டிவ்னா கிளாக் வைஸு. ஓகேங்களா. இப்போ இதில் தீட்டா 10.9னா மோர் சர்க்கிளில் டபுள் டைம்ஸ் போகணும். அப்போ 10.9 டிகிரி × 2 போட்டோம்னா கிட்டத்தட்ட 21 டிகிரி கிட்ட வரும். அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து கிளாக் வைஸில் போகணும்னு சொல்லுது. பாசிட்டிவ்னா கிளாக் வைஸ் தானே. அப்போ இந்த பிளேன்லேருந்து நம்ம கிளாக் வைஸ் போகலாமா? கிளாக் வைஸில் இவ்வளோ தூரம் போனால் இதோட வேல்யூ எவ்வளோ? 21.80. ஏன்னா டபுள் டைம்ஸ் பண்ணிடணும். ஓகேங்களா, இந்த ஆங்கிளை விட டபுள் டைம்ஸ் பண்ணிடணும். ஓகே, அப்போ கிளாக் வைஸில் 21.80 டிகிரி போனுச்சுன்னா நமக்கு மேஜர் பிரின்சிபல் பிளேன் கிடைச்சிருமா? பட் ஆக்சுவலாக இது 10.9 தான். ஏன்னா இதில் டிகிரியில் ஆங்கிளில் பாதி தான் இது. ஓகேவா. இப்போ அடுத்தது என்ன கேட்குறாங்க? டவ் மேக்ஸ் என்ன? ஷியர் ஸ்ட்ரெஸ்ல மேக்ஸிமம் எங்கே இருக்கும்? நமக்கு தெரியும், எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது நார்மல், ஒய்ங்கிறது ஷியர். அப்போ ஷியரோட மேக்ஸிமம் இதுதான். ஓகேங்களா. நீங்கள் மற்ற எந்த பாயிண்ட்ல எடுத்துக்கிட்டாலும் ஷியரோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வந்து இந்த இடத்துல 0 ஆகிடும். இங்கே குறைஞ்சிக்கிட்டே வந்து 0 ஆகிடும். அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ்ல மேக்ஸிமம் இந்த மிடில். ஓகேங்களா. அப்போ மிடில் பாயிண்ட்லேருந்து இதோட மேக்ஸிமம், அதாவது ஒரு வட்டம் போட்டிங்கன்னா வட்டத்தோட மிட்ல இருந்து அதோட இந்த சென்டர் பாயிண்ட் இதுதான் மேக்ஸிமம். அப்போ இது மேக்ஸிமம்னா இது என்னது? இதுதான் இந்த ரேடியஸ். அப்போ ரேடியஸ் தான் வந்து இதில் என்னது? மேக்ஸிமம் ஷியர். அப்போ டவ் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் த மோர் சர்க்கிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ரேடியஸ் ஆஃப் த மோர் சர்க்கிள் என்ன கண்டுபிடிக்க ஃபார்முலா சொல்லியிருக்கேன்? 1/2 × √σx - σy ஹோல் ஸ்கொயர் +4 τxy² போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? மேக்ஸிமம் ஷியர் கிடைச்சிரும். ஆக்சுவலாக மேக்ஸிமம் ஷியருங்கிறது என்னது? இந்த மோர் சர்க்கிளில் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சிக்மா 1 வரைக்கும் உள்ள தூரம் தான் இந்த என்னது? மேக்ஸிமம் ஷியர். அதோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? இப்போ 1/2 × √100 - 50 ஹோல் ஸ்கொயர் +4 × 10². இது அடிச்சு போட்டால் அதோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 26.92 Nm². இது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதான் வந்து என்னது? இந்த ரேடியஸ் ஆஃப் த மோர் சர்க்கிள். அப்போ 26.92 Nm² தான் வந்து என்னது? மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். இதை இப்படியும் கண்டுபிடிக்கலாம், ரேடியஸை வேறு மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். வேறு மாதிரி எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்கள். ஆக்சுவலாக ரேடியஸ் ஆஃப் த மோர் சர்க்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்கிருந்து σ1 - σ2 / 2 போட்டிங்கனாலும் உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் த மோர் சர்க்கிள் கிடைச்சிரும். இங்கிருந்து இந்த தூரம், அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறீங்க, டயா கிடைச்சிரும். டயா / 2 ரேடியஸ் ஆஃப் த மோர் சர்க்கிள். அப்படின்னா என்ன பண்ணலாம்? σ1 - σ2 / 2 போடணும். ஆக்சுவலாக ரேடியஸ் ஆஃப் த மோர் சர்க்கிள் நீங்கள் டேரெக்டாக கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஃபார்முலா σx, σy, τxy இது 3 வேல்யூ இருக்கும். ஆனால் நீங்கள் σ1, σ2 ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக σ1 - σ2 / 2 போட்டுக்கலாம். என்ன சொல்கிறேன் புரியுதுங்களா? ஆல்ரெடி σ1, σ2 வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் σ1 - σ2 / 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ டேரெக்டாக கண்டுபிடிக்கணும்னா இந்த 3 வேல்யூ வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நீங்கள் இந்த ஃபார்முலாக்குள்ளே போய்க்கலாம். இப்போ σ1 தெரியுது, σ2 தெரியுது. அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி / 2 பண்ணணும். அப்போ பண்ணுங்கள், 101.92 - 48.08 / 2 போடுங்க. உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 26.92 கிடைக்குது. அதுதான் வந்து என்னது நமக்கு? மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும்னா, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா σ1 - σ2 / 2 போடலாம். அப்படி இல்லைன்னா இதுவும் போடலாம். மோஸ்ட்லி இதுதான் வரும். ஆக்சுவலி σ1, σ2 கண்டுபிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்? இதை கொண்டு வந்து நம்ம இதில் வரையலாம். இந்த பிளேனில் எந்த இடத்துல மேக்ஸிமம் இருக்குன்னு பார்ப்போம். நமக்கு தெரியும் என்ன சொல்லுது? நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்க இந்த பிளேன்லேருந்து கிளாக் வைஸில்
21.80 மோர் சர்க்கிளில் ப்ராக்டிக்கலாக 10.9 டிகிரி போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? ஏன்னா மோர் சர்க்கிள் எப்பயுமே 2 டைம்ஸ் கொடுக்கும், அதில் பாதி தான் வந்து இங்கே எடுத்துக்கணும். ஓகேங்களா, என்ன சொல்ல புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு? அப்போ இங்கிருந்து 10.9 டிகிரி போனீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்குமா? அப்போ இந்த பிளேன் எந்த பிளேன்? இந்த பிளேனுங்கிறது எந்த பிளேன்? இந்த பிளேன். ஓகேங்களா, இந்த பிளேன். அப்போ இந்த பிளேனும் இந்த பிளேன், இந்த பிளேன்லேருந்து எப்படி போகணுமா? கிளாக் வைஸில் போகணுமா? அப்போ நம்ம இங்கிருந்து பார்த்தோம்னா இந்த பிளேன்லேருந்து ஆக்சுவலாக நம்ம இந்த பிளேனுக்கு தான் போக முடியும். எப்படி? கிளாக் வைஸில். ஓகேங்களா, கரெக்டு தானே? அப்போ இங்கிருந்து கிளாக் வைஸில் போனோம்னா எவ்வளோ ஆங்கிளில்? 10.9. அப்போ 10.9 டிகிரி போனீங்கன்னா ஒரு பிளேன் கிடைக்கும். ஓகே, அந்த பிளேனை நான் இங்கே வரைஞ்சிக்கிறேன். இந்த பிளேனில் தான் மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதோட வேல்யூ எவ்வளோவா? 101. அதோட வேல்யூ டென்ஷன் தானே, அதோட வேல்யூ 101.92 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்டு இருக்கான். இதுதான் என்னவா? மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் பிளேனு. இதுதான் மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். அந்த பிளேனில் என்ன இல்லை? ஷியர் கிடையாது. அப்போ இந்த பிளேனில் தான் ஷியரே கிடையாது. மைனர் பிரின்சிபல் பிளேன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? மைனர் பிரின்சிபல் பிளேன் எங்கே இருக்குன்னா, இது மேஜர் பிரின்சிபல் பிளேன், இது மைனர் பிரின்சிபல் பிளேன். ரெண்டுக்குமான ஆங்கிள் எவ்வளோ கொடுக்குது? மோர் சர்க்கிளில் எவ்வளோ? 180 டிகிரி கொடுக்குது. அப்போ 180 டிகிரியில் பாதி தான் இங்கே இருக்க முடியும். அப்போ இந்த 180 டிகிரியில் பாதி 90 டிகிரி. அப்போ இந்த பிளேனுக்கும் 90 டிகிரியில் ஒரு கோடு போடுறேன். 90 டிகிரியில் ஒரு கோடு போட்டேன். ஓகேங்களா, இந்த பிளேனுக்கும் 90 டிகிரியில் ஒரு கோடு போட்டேன். ஆக்சுவலாக மேஜர் பிரின்சிபல் பிளேனுக்கும் மைனர் பிரின்சிபல் பிளேனுக்கான ஆங்கிள் 180. ப்ராக்டிக்கலாக அது 90 டிகிரி தான் இருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் இந்த பிளேனுக்கும் 90 டிகிரியில் ஒரு கோடு போட்டேன். அப்போ அதுதான் அந்த பிளேன். பாருங்க, அப்படி பார்த்தோம்னா இந்த சிக்மா 2ல் ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ 48. அப்போ 48.08 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். ஓகேங்களா, இதோட வேல்யூ பாசிட்டிவ் கிடைக்குது. அப்போ இது டென்ஷன் தான். அப்போ மேஜரும் வரைச்சிட்டோம், மைனரும் வரைச்சிட்டோம். இன்னொரு தடவை தெரிய சொல்கிறேன், மேஜர் பிரின்சிபல் பிளேனுங்கிறது இதுதான். இங்கிருந்து தான் 180 டிகிரி மைனர். ஓகேங்களா, சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய்லேருந்து 180 டிகிரி கிடையாது, மேஜர்லேருந்து 180 டிகிரி. ஆக்சுவலி மேஜர் நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம், அதுலேருந்து 180ங்கிறது ப்ராக்டிக்கலாக 90 டிகிரி. அப்போ இதுதான் மைனர் பிரின்சிபல் பிளேன், இது மேஜர் பிரின்சிபல் பிளேன். ஓகேங்களா, இப்போ ஓரளவுக்கு நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இதுதான் பேசிக்கான டெக்னிக். இதில் இருக்க ஃபார்முலாலாம் உங்களுக்கு லைட்டாக குழப்பற மாதிரி இருந்தாலும் இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும். எப்படி tan 2 θ = சிக்மா 2 tau xy / சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் வந்துச்சு, எப்படி மைனஸ் வந்துச்சு, மைனஸ் வந்தால் என்ன அர்த்தம், ப்ளஸ் வந்தால் என்ன அர்த்தம், எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். இதுலேருந்து நிறைய ஆப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இதில் நிறைய ஆப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ண தான் நம்ம இதுலேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு கிளியரான ஐடியா நமக்கு இதுலேருந்து கிடைக்கும்.